நம்ம முன்னோர்களுக்கு பிண்டம் ஏன் காக்காக்கு தான் வைக்கிறோன்னு தெரியுமா? ஒரு நாள் மகாரிஷி கஷ்யபா உலக நன்மைக்காக பெரிய யாகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த யாகத்துக்கு தேவர்கள் இந்திரா, யமா, வருணா எல்லாரும் அங்கே வந்தார்கள். அப்பொழுது அசுரர் வந்து யாகத்தை நிறுத்த முயற்சி செய்தார்கள். தெய்வங்கள் சிந்தித்தார்கள், போர் செய்தால் யாகம் கெடும், வேற வழி தேடுவோம். அப்பொழுது யமா காக்கா உருவம் எடுத்தார், வருணா அன்னம் உருவம் எடுத்தார், இந்திரா மயில் உருவம் எடுத்தார். இப்படி மாறி அசுரர்களை பயப்படுத்தி ஓட்ட செய்தார்கள். தெய்வங்கள் மகிழ்ந்து 3 பட்சிகளுக்கும் வரமளித்தார்கள். காக்கா பித்ரு சாப்பாடு, பித்ருகளுக்கு சேர்க்கும் அதிகாரம். அன்னம் சுத்தமும் ஞான குறியீடும். மயில் செல்வமும் தெய்வ காவலும். அப்பொழுது முதல் காக்கா சாப்பிட்ட பித்ருகள் சாப்பிட்டார்கள் என்ற நம்பிக்கை வந்தது. இந்த மாதிரி கதைகள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.